ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல பவுண்டிங் தாக்குதல் நடத்தப்படும். அடின்னு சும்மா அப்படி இப்படி அடி இல்லை, ஒன்னப்படி என்னப்படி அடி இல்லை, ஒரே நேரத்தில் ஒரு 50 இடத்து மேல் தாக்குதல் நடத்தப்படும். பாகிஸ்தானோட பொருளாதாரம் அடியோடு சீர்குலைக்கப்படும். பாகிஸ்தானுக்கு தீவிரவாத அமைப்புகள் அங்கேயே நாசமாக்கப்படும். நம்ம போடுற போரில் கொல்லப்பட வேண்டியவர்கள் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நம்பர் 1. தீவிரவாதிகள் கொல்லப்படணும், பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது மோடியோட கருத்து. மோடி சொன்னாதான் நீங்கள் வந்து சேட்டலைட் வழியாக தீவிரவாத கேம்ப் எங்கெங்கே இருக்குது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மளோட முதல் டார்கெட் வந்து, ஏன்னா அந்த மாதிரி கேம்ப் எல்லாம் சேட்டலைட் எடுக்க சொல்லிருக்காரு. இந்தியா மேலே தொடுக்கப்பட்ட கண்டன தாக்குதலை பயங்கரமாக கண்டிச்சு இதுக்கு திருப்பி நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கு. பாகிஸ்தானும் சைனாவும் உட்காந்துருக்காங்க அந்த மீட்டிங்கில். அந்த ஸ்பை சேட்டலைட் நம்ம வெளியில் தெரியாமல் அமைச்சிருக்கோம். பேப்பர்லாம் வராது, நியூஸ் எல்லாம் வராது. வாருன்னு வந்ததுன்னா, சண்டை யுத்தம்னு வந்ததுன்னா, மோடியோட ஒரே ட்ரீம் சொல்லலாம், நான் பதவி விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி நான் ராமர் கோயில் கட்டினேன், எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அகண்ட பாரதம் அமைக்கணும். நம்மக்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போன லேண்டை திருப்பி நம்ம எடுத்துக்கணும். பாகிஸ்தான் எவ்வளோ தலைவலி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தலைவலி கொடுக்க போகிறாரு. தாக்குதல் தொடங்குன்னு சொல்லிட்டாராம். ஒரு வாரத்தை தொடங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பாகிஸ்தான் தாக்கினால், பாம்பேயோ குஜராத்தோ தாக்கினால் அதற்கு ஈடு கொடுப்பதற்கு ஷீல்டு வச்சிருக்காங்க. எப்படி அயன் டோம்னு இஸ்ரேலில் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது ஈக்குவலண்டாக இந்தியா நினச்சதுன்னா பாகிஸ்தானில் இருக்கிற அணு ஆயுத தடங்களை பயங்கரமான விமானம் ரஃபேல் எந்த இலக்கையும் அடித்து நொறுக்கி பின்னி எடுக்கக்கூடிய விமானம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாகிஸ்தானில் வந்து இப்போ பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எந்த மாதிரி சூழலை கொண்டு போய் நிப்பாட்டும், உண்மையிலேயே போர் நடக்குமா? ஆனால் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் அதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணுது சார்? இன்றைக்கி 40 ரஃபேல் விமானத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. பயங்கரமான விமானம் ரஃபேல், எந்த இலக்கையும் அடித்து நொறுக்கி பின்னி எடுக்கக்கூடிய விமானம். லேட்டஸ்ட்டு உடனே வாங்கிட்டாங்களா இல்லை ஆர்டர் கொடுத்து இனிமேல் ஆர்டர் கொடுத்து வந்துடும். நான் சைன் பண்ணியாச்சு, வந்துட்டு கொஞ்சம் ஒரே நேரத்தில் லாட்டாக வரும். இப்போ என்னென்னா, மோடி என்ன சொன்னாரா, லஷ்கர் தொய்பாவோட தலைமையகத்தை முதல்ல தாக்கினா அங்கே இருக்கிற தலைவர்லாம் காலி பண்ணணும். ஆனால் மோடி ஒன்று சொன்னாராம், பாகிஸ்தான் பொதுமக்கள் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு அரசாங்கம் பண்ணுற தப்புக்கு அப்பாவி மக்களை கொலை பண்ணுறது நமக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம போடுற போரில் கொல்லப்பட வேண்டியவர்கள் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நம்பர் 1. நம்பர் 2 தீவிரவாதிகளா ராணுவ வீரர்கள். ஏன்னா டேரக்டாக பார் வந்து அவங்க ஃப்ரண்ட் லைன் நிற்பாங்க. இப்போது பாகிஸ்தானோட தீவிரவாதிகள்லாம் ஃப்ரண்ட் லைனில் வந்து சண்டை போட மாட்டாங்க, குண்டு வச்சுட்டு போய் உள்ளே ஒளிஞ்சிப்பான். டைரெக்டாக கன்ஃபரன்ட் பண்ணுறது இராணுவ வீரர்கள் தான். ஸோ இராணுவ வீரர்கள் கொல்லப்படணும், தீவிரவாதிகள் கொல்லப்படணும், பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது மோடியோட கருத்து. நல்ல ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர். அப்போ வந்து சொன்னாங்களா, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சொன்னாரா, சார் நீங்கள் வந்து லஷ்கர் தொய்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கலான்றீங்க, நாளைக்கு கத்தல் அடிச்சிடலாம், ஆனால் ஒரு 1000 சிவிலியன் செத்து போவோம், உங்களுக்கு சம்மதமா? ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இடம், அது மக்களாக உள்ளே போயிருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி உள்ளே இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. நம்ம என்ன தான் டார்கெட் பண்ணி அடித்தா கூட ஒரு 500லேருந்து 1000 சிவிலியன்கள் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மோடி நோன்ட்டார். பொதுமக்கள் சாக விரும்பலை. அவங்களே ஏற்கனவே பாகிஸ்தான் அரசாங்கத்தில் கொடுமையை அனுபவிச்சுட்டு வராங்க. சாப்பாடு இல்லை, பிரெட் இல்லை, கரசன் இல்லை, பெட்ரோல் இல்லை. பாகிஸ்தான் ஒரு சீனமான நாடாக போச்சு. 25 வாட்டி வேர்ல்டு பேங்கில் பணம் கேட்டு கை விரித்து இப்போ போண்டியார ஸ்டேஜில் இருக்குது, இன்சால்வெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. அந்த அரசாங்கத்தை கண்டால் அந்த ஊர் மக்களுக்கே பிடிக்கல, எப்படா இந்தியாவோட சேரணும் காத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் நம்ம ஒன்று பாதிக்கக்கூடாது அப்படின்னு மோடி சொன்னோடனே, ஆல்ரைட் நெக்ஸ்ட் பிளான் தானா மோடி சொன்னாதான், நீங்கள் வந்து சேட்டலைட் வழியாக தீவிரவாத கேம்ப் எங்கெங்கே இருக்குது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மளோட முதல் டார்கெட் வந்து, ஏன்னா இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு அவங்க தேர்ந்தெடுக்கும் பாதை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். காஷ்மீர் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, பாதி நம்மக்கிட்ட இருக்குது, பாதி அவங்ககிட்ட இருக்குது. அங்கே தான் கேம்ப் நடத்துகிறாங்க.
அங்கே போய் நம்ம குண்டு போய் எப்படி நம்ம இதில் பண்ண மாதிரி போன தடவை பண்ண மாதிரி அங்கே போய் குண்டு போட்டால் நம்ம நாட்டில் வேலை குண்டு போடுற மாதிரி பாகிஸ்தான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேம்ப் எல்லாம் சேட்டலைட் எடுக்க சொல்லியிருக்காரு. ப்ளஸ் லாகூர் தான் தீவிரவாதத்தோட தலைமையகம். அங்கே லாகூரில் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க, லீஸ்ட் அமௌண்ட்டை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் ஒரு 5-6 பேர் செத்தா பரவாயில்ல. நமக்கு அந்த எப்படி அமெரிக்காவில் ஒசாமா பின் லாடனை தேடி கண்டுபிடிச்சி அடிச்சார் பராக் ஒபாமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உள்ளே வந்து தூக்கிட்டு போனாங்க, உள்ளே வந்து தூக்கிட்டு போனாங்க, அப்படியே ஹெலிகாப்டர் வந்து குதிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி டெக்னிக்கை வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணுறது இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜென்ம விரோதி. இஸ்ரேல் முழுக்க 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 இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமே, இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிட்டுன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும், அமெரிக்கா சப்போர்ட் பண்ணால் நாட்டோ சப்போர்ட் பண்ணும். இந்தியாவுக்கு முழு வெளிநாடுகள் அத்தனையும் சப்போர்ட் பண்ணுறது. இதை விட ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதானமான ஒரு அங்கம் வந்து செக்யூரிட்டி கவுன்சில். 5 மெம்பர் பர்மனெண்ட்டு, 10 மெம்பர் நான் பர்மனெண்ட்டு. 5 பர்மனெண்ட் மெம்பரில் சைனா ஒன்று, 10 நான் பர்மனெண்ட்டில் பாகிஸ்தான் ஒன்று. இவங்க 2 பேரும் இருந்து கூட ஐக்கிய நாடுகளில் பாதுகாப்பு சபை இந்தியா மேலே தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலை பயங்கரமாக கண்டிச்சு இதுக்கு திருப்பி நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கு. பாகிஸ்தானும் சைனாவும் உட்காந்துருக்காங்க அந்த மீட்டிங்கில். ஸோ உலக நாடுகளோட நம்ம மேலே ஒரு கரிசனம் வந்திருக்கான மோடியால் வந்திருக்கு. ஏன்னா டெல்லியில் வந்து அவர் வந்து ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூப்பிட்டு டெல்லியில் இருக்க எல்லா தூதரையும் கூப்பிடுங்க, ஒரு டீ பார்ட்டி மாதிரி கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னென்ன பண்ணுறா பாகிஸ்தான் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க நாட்டில் போய் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல அட்டாக் துவக்குவார்னு நினைக்கிறேன். முதல்ல எப்படி துவக்குவார்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதில் இருக்கிற முதல்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற கேம்ப். சரி, நம்ம இந்தியாவோட சேட்டலைட்டு ஜிசாட்டு துல்லியமாக கணிக்கக்கூடிய சேட்டலைட். நம்ம சேட்டலைட் வழியாக இன்னும் யாரோ கூட சொன்னாங்க என்கிட்ட, நம்ம சேட்டலைட் வழியாக நம்ம பண்ணுற இன்டர்வியூ கூட பார்க்க முடியும்னா, வேடிக்கையாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு துல்லியமாக கவனிக்கக்கூடிய உளவு சேட்டலைட் இந்தியாட்ட இருக்குது. இட்ஸ் கால் ஸ்பை சேட்டலைட்ஸ். அந்த ஸ்பை சேட்டலைட் நம்ம நிறைய நம்ம வெளியில் தெரியாமல் அமைச்சிருக்கோம். பேப்பர்லாம் வராது, நியூஸ் எல்லாம் வராது, ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்விலாம் வராது. இதை பாட்டு குவைட்டை ஏற்றி விட்ருவாங்க. மேலே ஏற்றி விட்டாங்கன்னா சைனா பாகிஸ்தான் மேலே சுற்றும் போது அங்கே நடக்கிறது அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும். அந்த சேட்டலைட்டை வந்து இப்போ திருப்தி எங்கெங்கே வந்து தீவிரவாத கேம்ப் இருக்குங்கிறத அந்த சேட்டலைட் கண்டுபிடிக்க வச்சுட்டாங்க. இப்போ கண்டுபிடிக்க வச்சு அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த கரெக்டாக போய் தாக்க போகிறாங்க. ரெடியாகிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னென்னா, மோடி சொன்னாரா உடனே போர் தொடங்குனா இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் இப்போ எவ்வளோ பேர் நம்ம சென்னையில் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய தூதரகம் அவங்களுக்கு விசா கொடுக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. அப்போலோ ஹாஸ்பிட்டலோ சிம்ஸோ இதுவோ என்ன ஹாஸ்பிட்டலில் வராங்களோ அதுக்கு வரது ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. செங்கல் நேத்திராலயா வருவாங்க கண் நோய்க்கு, அந்த மாதிரி அது கொடுக்குறாங்க. அவங்களாம் திரும்பி போகிறதுக்கு டைம் வேணும். அந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற உறவினர்கள், பாகிஸ்தானில் எவ்வளோ சீக்கியர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சீக்கியரோட மத புனிதமான இடமே பாகிஸ்தானில் தான் இருக்குது. அங்கே நிறைய சீக்கியர்கள் போயிட்டு வருவாங்க. ஏன்னா உறவு அது வந்து இந்த பஞ்சாப் லைனில் நம்ம பார்க்கலாம், பஞ்சாப் பார்டர். ஸோ அந்த சீக்கியர்லாம் திரும்பி இந்தியாவுக்கு வரணும், ஏன்னா அங்கே மாட்டிக்கூடாது. இப்போ அதனால தான் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்து பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்லாம் சீக்கிரம் திரும்பி வாங்க, இங்கே இருக்கிற பாகிஸ்தானில் சீக்கிரம் திரும்பி போங்க அப்படின்னு விரட்டி விட்டு அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டு சேவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வர ஆரம்பிக்கலாம். இந்த பாயிண்ட் யாருக்கும் புரியல. ஏன் வரவழைச்சாங்கன்னு, என்ன எதுக்கு ஏன் வரவைக்கணும்? அவங்க பாட்டு இருந்து போகிறாங்களே. இல்லை, வாருன்னு வந்ததுன்னா, சண்டை யுத்தம்னு வந்ததுன்னா ஒரு 6 மாதத்துக்கு எந்த யாரும் எந்த மூமெண்ட்டும் இருக்க முடியாது. வகா பார்டர் மூடியாச்சு ஆல்ரெடி. வகா பார்டர் தான் உங்களுக்கு வந்து மூமெண்ட்டு. அது கூட பாகிஸ்தானோட தூதரகத்துலேருந்து 10 பேர் போனாங்க, அப்புறம் பார்டரை மூடிட்டாங்க, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்தந்த ஊரில் இருக்க பாகிஸ்தான் இந்தியாவில் அந்த ஊர் திரும்பி போயிட்டாங்க. 2-3 நாள் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல பவுண்டிங் தாக்குதல் நடத்தப்படும். அடின்னு சும்மா அப்படி இப்படி அடி இல்லை, ஒன்னப்படி என்னப்படி அடி இல்லை, ஒரே நேரத்தில் ஒரு 50 இடத்து மேல் தாக்குதல் நடத்தப்படும். பாகிஸ்தானோட பொருளாதாரம் அடியோடு சீர்குலைக்கப்படும். பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகள்லாம் அங்கேயே நாசமாக்கப்படும். இந்தியாவோட நெடுநாள் கனவு எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போன காஷ்மீரை நம்ம இந்தியா பக்கம் வந்துடும்ன்றாங்க எல்லாருக்கும். அகண்ட பாரதம்
மோடியோட ஒரே ட்ரீம் சொல்கிறான், நான் பதவி விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி நான் ராமர் கோயில் கட்டினேன், எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை, அகண்ட பாரதம் அமைக்கணும், நம்மக்கிட்டேருந்து பிடிங்கின்னு போன லேண்டை திருப்பி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது, அங்கே இருக்கிறவங்க இந்தியாவோட சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓப்பனாக அங்கே மோடி தான் அந்த ஊர் தலைவர்ன்றாங்க. எங்கே பார்த்தாலும் மோடி போஸ்டாக இருக்குது, மோடி இதை விரும்புகிறாங்க. அவங்க பாகிஸ்தானோட பிடிக்க மாட்டேங்குது. அந்த பலூச்சிஸ்தானை இந்தியாவோட இணைக்கணுமா அப்படிங்கிறத விட மோடி சொன்னார் வேண்டாம், இணைக்க வேணாம், தனி நாடாக்கி விட்டுருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ள ஒரு தனி நாடு பலூச்சிஸ்தான். எப்படி பங்களாதேஷ் நம்ம உருவாக்கணும். அப்போது இந்திரா காந்தி சொன்னாங்க, ஷி நாட் ஒன்லி மேட் ஹிஸ்ட்ரி, ஷி மேட் ஜாகிரபின்னாங்க. நாட் ஒன்லி மேட் ஹிஸ்ட்ரி பட் ஜாகிரபிம்பாங்க. அந்த மாதிரி வேடிக்கையாக சொல்லுவாங்க இந்திரா காந்தி. ஏன்னா ஒரு ஜாகிரபியை உருவாக்கினாங்க, ஒரு நாட்டை உருவாக்கினாங்க இந்திரா காந்தி. அதே மாதிரி மோடி பலூச்சிஸ்தானை ஒரு நாடாகிட்டே வச்சுங்க, பாகிஸ்தான் தலைவலி வந்துட்டே இருக்கும். பாகிஸ்தான் எவ்வளோ தலைவலி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தலைவலி கொடுக்க போகிறாரு. பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறது எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணிட்டு தாக்குதல் தொடங்குன்னு சொல்லிட்டாராம். ஒரு வாரத்தில் தொடங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது அணு ஆயுதம் வரலாம் போகாது இல்லை, அணு ஆயுத லெவல் போகாது, அணு ஆயுத லெவல் போகாது. பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியா அணு ஆயுதம் உபயோகப்படுத்தாது. இந்தியா என்னைக்குமே முதல் தாக்குதல் அணு ஆயுதம் உபயோகப்படுத்தாது. பாகிஸ்தான் தாக்கினால், பாம்பேயோ குஜராத்தோ தாக்கினால் அதற்கு ஈடு கொடுப்பதற்கு ஷீல்டு வச்சிருக்காங்க. எப்படி அயன் டோம்னு இஸ்ரேலில் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது ஈக்குவலண்டாக. அது இல்லாமல் இந்தியா நினச்சதுன்னா பாகிஸ்தானில் இருக்கிற அணு ஆயுத தடங்களை அழிச்சிட முடியும், ஒன்றுமே எல்லாம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பாகிஸ்தானோட இராணுவம் ரொம்ப க்ஷீணமாக இருக்குங்க. ஒன்றுமே பவரே கிடையாது, யாரும் கிடையாது, ட்ரைனிங் ஒன்றும் கிடையாது. பல பேரும் இராணுவத்திலேருந்து விலகி போயிட்டு இருக்கான். அவனுக்கு வெறுப்பாக இருக்குது. சாப்பாடு இல்லை, பிரெட் இல்லை, ரொட்டி இல்லை, சாப்பாடு. ஆகவே நம்ம இந்தியா என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கணும். அணு ஆயுத போர் வராமல் தடுக்கணும். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஏன்னா பாகிஸ்தானை இதுதான் ரைட் டைம், இதுக்கு மேலே போனீங்கன்னா அப்புறம் இந்திய மக்கள் மோடி மீது நம்பிக்கையை இழந்து விடுவார்கள்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டதான். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்தியாவில், நம்பிக்கை இழந்தீங்கன்னா அடுத்த தேர்தலாம் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஆக்ஷன் எடுங்க, ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் பாகிஸ்தானை. ஏன்னா பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் இந்த தாக்குதலுக்கு ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருக்கார், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்டது, மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. நான் நல்லா கவனிச்சுக்கலாம் அந்த வார்த்தையை. இந்துக்கள் இருக்கும் இடத்துல நாம் இருக்க முடியாது அப்படின்னு மதவெறியை தூண்டி விடுற மாதிரி பாகிஸ்தானோட இராணுவ தளபதி பேசியிருக்காங்க. அதனோட தூண்டுதல் பேர் தான் இந்தியாவில் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ இந்துவா, நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டுன்னா அந்த இடத்துல பாயிண்ட் பிளாங்கில் பண்ணி, அதோட கேவலமாகலாம் பேண்டெல்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் அசிங்கம் பண்ணி எவ்வளோ ஒரு மனித ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்ணி சுட்டு கொலை பண்ணுறாங்க. பெண்களை மட்டும் சொல்லலை, ஆண்களை சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஏன் பெண்களை சொல்லலைன்னா அவங்க போய் மோடிகிட்ட சொல்லணுமா, பாரு எங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க, அதனால் பெண்களை சொல்லாமல் விட்டாங்க. தக்க பதிலடி கொடுக்கப்படுமானா பாகிஸ்தான் எதிர்பார்க்காத அளவு, உலகம் எதிர்பார்க்காத அளவுக்கு, நம் இந்தியாவே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் மீது கண்டிப்பாக தொடுக்கப்படும். அதற்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்காதான்னு சந்தேகமாக இருக்குது. இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் துணை நிற்கும், துணை வரும்னு சொல்கிறீங்க. இந்த நிலையில் போர் சூழல் வரக்கூடிய நிலையில் துருக்கி தன்னுடைய இராணுவ விமானத்தை அதாவது இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகிற விமானங்கள்லாம் வந்திருக்கு. பிரிட்டனை அனுப்பிச்சிருக்க சார், இப்போ அதுவும் இறங்கியிருக்குங்கிறாங்க. துருக்கி தமாத்துன்னு கண்ட்ரிங்க. இல்லை இங்கிலாந்து இங்கிலாந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இங்கிலாந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்போ ரஃபேல் நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம், பணம் கொடுத்து வாங்கணும். நம்ம ஃப்ரான்ஸ் கொடுக்கறதுனால பாகிஸ்தான் எதிரின்னு அவங்க வியாபாரிங்க. அமெரிக்கா என்ன பண்ணுவோம், F-16 விற்கும், அது எங்ககிட்ட அதை வாங்கிக்க சொல்லும். இந்த இராணுவம் தளவாடங்களை விற்பது அவர்களுக்கு முதலீடான தொழில். ஒரு அரசாங்கம் பண்ணு, அரசாங்கத்தையும் கவனிக்கும், தொழிலையும் பண்ணும். இப்போ ஒன்று வேணாம், இந்தியாவில் நம்ம இஸ்ரோ இருக்குது, எவ்வளோ வெளிநாட்டு தலைவர்கள், வெளிநாடுகள் இந்தியா வழி இப்போ வான்வெளிக்கு அவங்களோட ராக்கெட் அனுப்ப தெரியுமா அவங்களுக்கு? கிட்டத்தட்ட 80 நாடுகள். அது இந்தியா அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கில் ஒரு 1000, 10,000 கோடி, 80,000 கோடி, 1000 லட்சம் கோடி வருமானம் வருது. எப்படி ராக்கெட் ஏவி விடுறோம், நீ ராக்கெட்டை கொடுக்குற, நான் ஏவி மேலே விட்றான் பண்ணி பார்த்துக்கோ. ஏன்னா அவன் ஏவுற ஃபெசிலிட்டி அவனுக்கு இல்லை. ஸோ சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்தியா நிற்குது. இந்தியா மற்ற நாடுகளுக்கு போர் விமானங்களை சப்ளை பண்ணுறது இல்லை.
இராணுவ டேங்கி சப்ளை பண்ணுறது இல்லை, அணு ஆயுதம் சப்ளை பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னக்கூட்டி கொடுத்துருக்காங்களே இந்த ஜமைக்கா இலவசமாக கொடுத்துருக்கணும், வியாபாரமாக கொடுக்கல, இலவசமாக. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இதை கொடுக்க போகிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐக்கிய நாடுகள் சபையில் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் உதவக்கூடாதுங்கிற ரெசல்யூஷனை அடுத்த வாரம் பண்ணி கொண்டு வர போகிறாங்க, இந்தியா கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா முதல்ல கொண்டு வந்தது பாகிஸ்தானை எதிர்த்து தீர்மானம் ஏகமானதாக நிறைவேறி செக்யூரிட்டி கவுன்சிலில். அடுத்த தீர்மானம் பாகிஸ்தானுக்கு எந்த நாடு உதவி பண்ணக்கூடாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொண்டாந்துட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் சொல்கிற இந்த நாடு யூகே இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். ஏன்னா அவங்க வியாபாரத்துக்கோசரம் பண்ணுறாங்களே தவிர டர்க்கி வேறு விஷயம். டர்க்கிக்கு இந்தியாவுக்கு என்றைக்கு ஆகாது, ரொம்ப நாளாகவே ஆகிறதில்ல. அங்கே இருக்கிற பிரதமர் இந்தியா ரொம்ப கேவலமாக பேச நம்மளே படிச்சிருக்கோம் பேப்பரில். ஏன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் கொண்டு ஒரு நாடு. அது இல்லாமல் அதுக்கு என்னென்னா நம்ம இந்தியா வந்து இஸ்ரேலோட க்ளோஸாக இருக்குது, அதுக்கு பிடிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட க்ளோஸாக இருக்கிறது கல்ஃப் நாடுகளுக்கு பிடிக்காம இருக்கணும். இல்லையே, எல்லா கல்ஃப் நாடும் மோடி பர்சனல் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. கல்ஃபில் இருக்கிற எல்லா நாடுமே சவுதி அரேபியாலேருந்து கத்தார்லேருந்து எல்லா நாடும் மோடிக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ இதுக்கும் ஹமாஸ் யுத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஹமாஸ் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒன்று வேணாம். நீங்கள் நேற்று பேப்பரில் படிச்சிங்க, தாலிபான் தலைவரோட இந்திய தலைவர் உட்காந்து பேசுகிறாங்க. எதுக்குன்னா நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் சப்போர்ட் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற என் நோக்கத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் தலைவரோட ஒரு காமன் பிளேஸில் இந்திய தலைவர் உட்காந்து பேசிட்டு உங்களுக்கு எனக்கு சண்டை கிடையாதுங்க, நமக்குள்ள எதுக்கு அனாவசிய சண்டை, நீங்கள் பாகிஸ்தானை மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி விடுற வேலை இந்தியா பண்ணியிருக்கு. டிப்ளமசியில் இந்தியா வந்து எங்கேயோ போயிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை, 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ டிப்ளமசியில் இந்தியா நம்பர் 1 இந்த வேர்ல்டு. அது ஜெய்சங்கர் போன்ற திறமையான ஒரு அதிகாரிகள் இப்போ அரசியல்வாதி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.